ஹலோ கைஸ், நான் இன்றைக்கி HDFC பேங்க்கில் வந்து செல் என்ட்ரி எடுத்திருந்தேன். எந்த இடத்துல செல் என்ட்ரி எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1635.5 அந்த இடத்துல வந்து என்னோடய செல் என்ட்ரி எடுத்துகிட்டு என்னோடய பை வந்து நான் வந்து என்னோடய டார்கெட் வந்து எங்கே வச்சுருந்தேன் அப்படின்னா 1630 அந்த இடத்துல வந்து நான் வந்து என்னோடய டார்கெட் வச்சுருந்தேன். ஸோ நான் எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன், எதனால் என்ட்ரி எடுத்தேன், எந்த இடத்துல ஏன் டார்கெட் வச்சேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் இதனால் வந்து HDFCயில் வந்து செல் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா நான் பேங்க் நிஃப்டியை வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போது அந்த டைமில் வந்து பேங்க் நிஃப்டி வந்து நேற்று போன ஹையிலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. இந்த இடத்துல நேற்று ஹை போயிட்டு இருந்தது. அதுலேருந்து இந்த இடத்துல வந்து மார்னிங் வந்து ஒரு 9:30க்கே இந்த இடத்துல ஒரு ஹை வந்துட்டு அதுலேருந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃபால் ஆச்சு. ஸோ நான் வந்து அதுலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணியிருந்தேன். கரெக்டாக இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஓகே, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகி மார்க்கெட் வந்து கீழே போகும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக இந்த பாயிண்டில் நான் போயிட்டு HDFC பேங்க்கை பார்த்தேன். HDFC பேங்க்கை பார்க்கும்போது கரெக்டாக வந்து என்ன ஆகிட்டு இருந்ததுன்னா ஒரு பேங்க் நிஃப்டி எப்படி போயிட்டுருக்கோ அந்த லெவலில் தான் போயிட்டு இருந்தது. ஸோ நான் கரெக்டாக அந்த லெவலில் பார்க்கும்போது HDFC வந்து எந்த இடத்துல இருந்தது அப்படின்னா இந்த க்ரீன் கண்டில் இருக்குங்களா அந்த இடத்துல இருந்தது. நான் அந்த இடத்துல கரெக்டாக வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா நான் வந்து HDFCயில் வந்து செல் பண்ணியிருந்தேன். எந்த அமௌண்ட்டுக்கு எந்த ப்ரைஸ்லனா 1635.5 செல் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து நான் எங்கே வச்சுருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுருந்தேன் 1637 அந்த லெவலில் வச்சுருந்தேன். ஏன் அந்த லெவல் வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் கேண்டில், இந்த டேவோட ஃபஸ்ட் கேண்டில். அதோட ஹை வந்து எந்த இடத்துல இருந்ததுன்னா இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ நான் வந்து 1637 என்னோடய ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு என்னோடய டார்கெட் வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு வயலட் கலர் டாட் இருக்குது. அதுக்கு மேலே தான் என்னோடய ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து ரெட் கலர் டாட்டர் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல என்னோடய டார்கெட் வச்சுருந்தேன். ஸோ என்னோடய டார்கெட் வந்து நான் வந்து ஒரு 5.5 பாயிண்ட் என்னோடய டார்கெட் வச்சுருந்தேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து 1.5 பாயிண்ட். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1:3 ரிஸ்க் ரிவார்ட். ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 rupees ப்ராஃபிட் வருது அப்படின்னும் போது உங்களோட லாஸ் வந்து எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 rupees அந்த லெவலில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து 1:3 ரிஸ்க் ரிவார்ட். இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கும்போது உங்களோட லாஸ் வந்து நீங்கள் 1 மடங்கு பண்ணிங்கன்னா இப்போ இன்கேஸ் அது வந்து உங்களோட ப்ராஃபிட் ஹிட்டாச்சு அப்படின்னா அதை உங்களோட லாஸை விட 3 மடங்கு அதிகமாக வரும். ஸோ அதுதான் வந்து 1:3 ரிஸ்க் ரிவார்ட். ஓகே கைஸ், தேங்க்யூ.